வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகல், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு நாளை முதல் 4 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவரின் இப்பயணம் இரு நாடுகளுடன் இந்தியாவிற்கான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வாய்ப்புள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை மேம்படுத்தும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ராமேஸ்வரம் வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் 8300 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில் சாலை திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு புதிய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து உரை நிகழ்த்துகிறார். நாட்டின் முதலாவது செங்குத்து துக்கு கடல் பாலமான புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான ரயில் சேவையை அவர் தொடக்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் இன்று பிற்பகல் 1 மணி வரை தரிசனம் மற்றும் தீர்த்த நீராட பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு மதுரை விமான நிலையத்திற்கு பிரதமர் வரவுள்ளதால் பாதுகாப்பு கருதி இப்பகுதியில் ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய கடல்சார் தின நிகழ்ச்சியில் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் பங்கேற்று பேசுகையில், உலக அளவில் வலிமையான கடல்சார் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார். பிரேசிலில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஹிதேஷ் குலியா தங்கப்பதக்கமும் 65 கிலோ எடைப்பிரிவில் அபினேஷ் ஜம்வால் வெள்ளிப்பதக்கமும் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.